அல்லேலூயா. எதுக்கு உபவாசிக்க வேண்டும்? ஆவியின் கனிகளுக்காக. கலாத்திய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை படிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உபவாசம் இருக்கிறது எதுக்கு? நம்முடைய உடம்பை எதுக்கு ஒடுக்க வேண்டும்? நம்முடைய உடம்பை ஒடுக்கி நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் திருப்தியாக சாப்பிட்டு உடம்பை ஒடுக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமே. எப்போ நம்முடைய உடம்பை ஒடுக்கி நாம் உபவாசத்தில் இருந்து அடிக்கடியாக பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற ரகசியங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரலோக ராஜ்யம் உங்களை சரியாக நடத்தினாதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யம் உங்களை நடத்தினாதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் நிறைய உண்டு. அல்லேலூயா. ஆனபடி பரிசுத்தம் இந்த காலை பொழுது வேளை ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு. நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா என்று சொல்லி அடிக்கடியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில வேளையில் நம்ம ரஃப்பாக இருப்போம்னு சொன்னால், ஒரு அன்பு இல்லாமல் ரஃப்பாக இருப்போம்னு சொன்னால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஹலோ, அது ஆபத்தை கொண்டு வரும். வீட்டில் எப்படி அன்பாக இருக்க வேண்டும், வெளியில் எப்படி அன்பாக இருக்க வேண்டும், திருச்சபையில் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் அன்புள்ள வாழ்க்கையில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைசலாம். அந்த அன்பு உலகத்தோடு போகக்கூடாது. உலகத்தோடு சிரித்து கழித்து உலகத்தோடு போனால் அந்த அன்பு ஆபத்து. அந்த அன்பு ஆவிக்குரிய அன்பாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய அன்பாக இருக்க வேண்டும். ஒரு மரண வீட்டில் போய் பார்க்குறீங்களா, அது ஆவிக்குரிய அன்பு. ஒரு நோய் உள்ளவங்களை பார்க்குறீங்களா, அதுதான் ஆவிக்குரிய அன்பு. ஒரு தரித்திர வீட்டை போய் சந்திக்கிறீங்களா, அதுதான் ஆவிக்குரிய அன்பு. ஒரு உதவாத பாத்திரத்துக்கு நன்மை செய்கிறீங்களா, அதுதான் ஆவிக்குரிய அன்பு. யாரோரும் இல்லாதவங்களை தாங்குறீங்களா, அதெல்லாம் தான் ஆவிக்குரிய அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பிலே சபை கடந்து வர வேண்டும். சபை வேஸ்டாய் கூடி எந்த பலனும் கிடையாது. ஆவிக்குரிய அன்பு நமக்குள்ள எவ்வளவு பெருகிறதோ பரலோகத்திற்கு ஏற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய அன்பை நீங்கள் வளரும்போது தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்லுறது, நான் ஆவியில வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். அங்கே அநேகர் ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. அநேக பழையப்பாடு பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து பின்பாக வந்த பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களோடு நம்ம வாழ போகிறோம். தூதர்களோடு வாழ போகிறோம். இயேசுவோடு வாழ போகிறோம். அங்கே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ போகிறோம். அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்ம ஃப்ரீயா அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஃப்ரீயா அன்பு செலுத்தி கொண்டே இருக்கணும். அன்பில் நீங்க எதெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ உபவாசிக்கும் போது காத்திருந்த ஆண்டவரே, நான் சபைக்கு போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ போறேன் வாரேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, சபைன்னு சொன்னாலும் என்னன்னு தெரியல, ஏதோ போறேன் வாரேன், இதனால எனக்கு என்ன பலன் இருக்கிறது, இதனால எதுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து நீங்கள் மனமாற வேண்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஒரு அன்னை தெரசா ஆவிக்குரிய மகளாய் காணப்பட்டாங்க. அவங்க நன்மை செய்யறாங்க, ஆவிக்குரிய நன்மை. அதனால தான் அவங்களை இன்றைக்கும் உலகத்தில் பிரியப்படுறாங்க எல்லாரும். இதே போல ஆவிக்குரிய நன்மை செய்ய வேண்டும். அப்போ சில காலத்தில் ஆவிக்குரிய நன்மை இருந்தது. அந்த ஆவிக்குரிய கண்மை சுயநலமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு சுயநலமாய் மாறிவிட்டது. அப்ப நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை என்ன என்று சொல்லி பகிர்ந்தறிந்து, நான் என்ன செய்ய ஆண்டவரை விரும்புகிறேன் சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் செலுத்தும் போது பரலோகம் சொல்லும், நம்முடைய பரலோக கூட்டத்தில் இந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளலாம், இங்கே இவளுக்கு ஆவிக்கின் அன்பு இருக்கிறது, இந்த மகனை ஏற்றுக்கொள்ளலாம், எனக்கு ஆவிக்குரிய அன்பு இருக்கு, இவனை பரிசுத்தப்படுத்து. ஆமென்.
ஆமே. பொன்னை போல புடமிட்டு பரிசுத்தப்படுத்து. யாரு? ஒரு பிள்ளை ஆவிக்குரிய அன்பு இருக்கிறதா, அதைத்தான் பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். ஆவிக்குரிய அன்பு இல்லாத தேவை கிடையாது அவருக்கு. போ, விட்டு போ. ஒரு ஆவிக்குரிய அன்புள்ள பிள்ளையை சொல்லுகிறார், வெள்ளியை போல வெள்ளியை போல புடமிடு, எனக்கு ஏற்றபடி பரிசுத்தப்படுத்த என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய அன்பிலே கர்த்தர் வைக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் புரியுதா நான் பேசுறது? ஆமே. எத்தனை பேர் புரியுது? ஏம்மா நீங்கள் பேக்கில் போய் இருக்காம ஃப்ரண்டில் வாங்க. ஏதோ கடமைக்கு வந்து போகாம ஃப்ரண்டில் வாங்க. நீங்கள் எல்லாம் ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சத்தியத்தை கொஞ்சம் அறியுங்க. எதுக்கு வீட்டில் சண்டை? எதுக்கு புருஷனோட வாழ முடியாமல் இருக்கிறீங்க? எதுக்கு கஷ்டப்படுறீங்க? என்ன காரணம்னு சொன்னால் ஆவிக்குரிய அன்பு இல்லை. ஆவிக்குரிய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் உன் வீடு நிலை நிற்கும். ஆவிக்குரிய அன்பு இல்லைன்னு சொன்னால் உன் வீடு ஒன்றும் நிலை நிற்காது. ஹல்லேலூயா, ஆமே. அப்போ சாத்தான் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யறான்னு சொன்னால், நீ சபைக்கு வரலாம், போகலாம், ஆனால் ஆவிக்குரிய அன்பு உன்கிட்ட இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய அன்பு எங்க உண்டாகும்? சபையில இல்லை. ஆவிக்குரிய அன்பு சபையில இல்லை, உங்க உண்டாகிறது. நாங்கள் பேசுறோம், உங்க இருதயத்தில் தொடுகிறது, அது உங்க வீட்டில் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமே. நான் ஆவிக்குரிய அன்பு என்ன செய்கிறேன், பரலோகம் போவதற்கு என்ன நான் செய்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டில் உருவாக வேண்டும். உங்க வீட்டில் உருவாகி நீங்கள் ஆவிக்குரிய ஒரு காரியங்களை செய்யும் போதுதான் ஆவியான உங்க வீட்டை சந்திக்க போறா, ஆவியான சந்திக்க போறா. அப்படி இருக்கும்போது பயங்கரமான சோதனைகள் உண்டு, அது ஜெயிக்கணும். அதுக்குத்தான் வசனம். சாத்தான் அப்படி உள்ள ஆவிக்குரிய பிள்ளைகள் பரலோகம் போகக்கூடாது என்று சொல்லி சாத்தான் உங்களை திருடுவதற்கு பல மார்க்கத்தை கொண்டு வருவான். பல மார்க்கத்தை கொண்டு வரும்போது நீங்கள் ஜெபத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா, பரிசுத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா, அவனுடைய தந்திரம் சில வேளை 2 நாள் உங்களை ஜெயம் எடுக்கும், 3 நாள் கிளியாக நீங்க அவனை ஜெயம் எடுக்க போறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமே. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆவிக்குரிய அனுபவத்தில் கனியில் உள்ள பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு பக்கமாய் நீ ஆவியில் எழும்பு, ஒரு பக்கமாய் கனியில வா, இன்னொரு பக்கமாய் சோதனைக்காரன் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அதையெல்லாம் ஜெயிப்பதற்கு மிகுந்த கஷ்டமாக்கும். அல்லேலூயா. நான் உங்களை உருவாக்குறேன்னு சொன்னா, உங்களை சீர்படுத்த பார்க்கிறேன்னு சொன்னா, உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்காக நான் சுவிசேஷத்தை பேசுறேன்னு சொன்னா, என்னை எத்தனை சத்துரு தாக்குறான்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை சத்துரு என்மேல் போராடுகிறான்னு எனக்கு தெரியும். பல சத்துருக்கள் போராடும் போதெல்லாம் நிறைய வீழ்ச்சிகள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் 2ஆம் நாள் புரிந்து கொள்வேன், சத்துரு என்னை ஏதோ வழியை தாக்குகிறான், அவனை மேற்கொள்வதற்கு தேவன் ஜெப வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலுங்க. அங்க ஆவியின் கனிகளே, இவன் ஆவியின் கனியில் உள்ள பிள்ளைகள். நீங்கள் ஆவியின் கனி உள்ள பிள்ளைகள் ஒருவரை நேரே பார்க்குறீங்க. நம்ம அப்படி ஒன்றும் அமெரிக்கா ஸ்டைலில் ஒன்றும் நமக்கு கிடையாது. ஆமே. நம்ம இந்தியன் கலாச்சாரம் வந்து பல பல இடங்களாகும், பல பல இடங்களில் பல பல வித்தியாசமாக்கும், பல பல வித்தியாசமாக்கும். இப்போ ஆவியின் கனின்னு சொன்னால் ஒரு ஹெல்ப் பண்ணுறது மாத்திரமல்ல, ஒரு சகோதரன் சகோதரி எல்லாம் கெட்டிப்பிடித்து கிஸ் பண்ணுவார்கள், அன்பு வைப்பார்கள், கை கொடுப்பார்கள், விசாரிப்பார்கள். சகோதரர்கள் கண்டாலும் கெட்டிப்பிடிப்பார்கள், விசாரிப்பு, இப்படி எல்லாம் இருக்குது ஆவியின் கனியில. அப்ப இந்த என்னன்னு சொன்னா, இந்த ஆவியின் கனிகளை கெட்டிப்பிடித்தாலும் இணைத்தாலும் கொஞ்ச நேரம் கழிந்து எப்படி அவனை அறியாம கெட்டிப்பிடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. அவளை அறியாம கெட்டிப்பிடிச்சிட்டான், இத்தனை செய்யாவிட்டா தப்பா நினைச்சிடுவான். அது ஆவியின் கனி தொலைஞ்சு போயிடுச்சு. அப்ப ஆவியின் கனி என்பது நேச்சுராலிட்டி. ஆவியின் கனி நேச்சுராலிட்டியாய் எல்லா இடம் செய்யவும் முடியாது, எல்லா இடம் நிற்கவும் முடியாது. காரியம் ஆவியின் கனி பல பல குழப்பங்களையும் சிலப்ப கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் ஆவியின் கனி என்பது ஆவிக்குரிய அனுபவத்தை குறிக்குது. ஆவியில் எப்படி வாழ்றீங்கன்னு சொன்னா, ஒரே குடும்பமாய் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகளாய் பரலோகத்தில் வாழ போறீங்க. ஆமே. ஒரு ஆவியோடு இன்னொரு ஆவி இணைந்து போவோம், அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு ஆவியோடு இன்னொரு ஆவி இணைந்து போவோம். ஆவியில இணைந்து வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு தான் போக போறோம். அந்த ஆவியிலிருந்து பிரித்தால் கிறிஸ்துவின் சரீரமா நீங்க இருப்பீங்க. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். அந்த ஆவியின் கனியை பிரித்த இப்ப ஆண்டவராய் இயேசு ஆவியிலே வருகிறார்.
ஆவியில பேசுகிறார். அவருக்கு ஒரு ரூபம் உண்டு, அழகான ரூபம் உண்டு, நல்ல ரூபம் உண்டு. உன்னத பாட்டில் அவருடைய ரூபத்தை எல்லாம் வர்ணிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. ஆப்பிள் போல கண்ணம், ஆமே, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆவியிலிருந்து பிரித்தா அவர் நல்ல ஒரு சாயலான ஒரு ரூபம் உள்ளவர். ஆமே, அதை போலதான் நீங்கள் ரூபம் உள்ளவர்கள். ஆவிக்குரிய ரூபம் உண்டு, மாம்சத்துக்குரிய ரூபம் உண்டு. ரெண்டு ரூபத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்கள் ஆவியின் கனிகளை கொடுத்து இந்த நாளில் சபை உபவாசத்திலே எழும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள ஆவியின் கனி என்று சொன்ன என்ன தெரியுமா? 6 கோடிக்கு ஒரு சபை கட்டணும், அவ்வளவுதான். இன்றைக்குள்ள ஆவியின் கனி 50,000 பேர் கூடணும். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய அனுபவங்களை திருச்சபை அறியாம எப்படி 10 கோடிக்கு சபை கட்டலாம், எப்படி 5 கோடி கட்டலாம், எப்படி கலசம் எடுக்கலாம் என்று சொல்லி உலகம் ஆவிக்குரிய கனிகளை அறியாம ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஓலை ஷட்டில் ஆராதித்தாலும், எந்த ஷட்டில் ஆராதித்தாலும், எந்த கூடாரத்தில் ஆராதித்தாலும் ஆவியின் கனி நம்மிடத்தில் இல்லாவிட்டால் ஒருவரும் பரலோகம் போக முடியாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் கனி உங்களிடத்தில் வளரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆவியின் கனி வளரும் போது உங்களுக்கு ஆண்டவர்ட்ட வளருவதற்கு தெரியும். யாரும் தற்கொலை பண்ண ஒன்றும் முடியாது. சாத்தான் அப்படி கொண்டு வருவான். அந்த இடத்துல ஆவியின் கனி ஜெயத்தை கொடுத்து கொண்டு போகும். ஆமென். நாம் பிறப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது ரொம்ப அந்த நோக்கம் தெற்றினாதான் கர்த்தர் கொலைக்கு கொடுப்பார். நான் பிறப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் தாயின் கருவிலே கண்டெடுத்தது அல்ல, ஏதேன் தோட்டத்தில் நீங்க அவருக்கு வர்ணையாக்கும். அல்லேலூயா, ஆமென். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆனபடி ஆவியின் கனி பெருகாவிட்டால் சாத்தான் உங்களை ஜெயம் எடுப்பான். ஆவியின் கனி பெருகினா நிச்சயம் நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா, ஆமென். பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுருங்க. ஆவியின் கனி என்ன இருக்கு? சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த சந்தோஷம்னு சொன்னா என்ன? அல்லேலூயா. பல பல சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதுண்டு. எல்லாரும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை அல்ல. நம் ஆல்ரவுண்டாய் மனுஷன் இன்றைக்கு நினைப்பதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு பெரிய பிசினஸில் இருக்கிறவங்களாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிறது. எப்படி? சனிக்கிழமை லீவா, நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை லீவா, அவங்களுக்கு ஒரு விக்கிர கோவில் இருக்கும், போய் தொழுது கொண்டு நல்லா ஜாலியாக டூரெல்லாம் போய் வந்து திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய சீட்டில் போய் இருப்பான். இருந்தால் இவனுக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. தன்னுடைய அந்த 5 நாளும் செய்கிற வேலை தாறுமாற செய்து நீதிமான துன்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், அவனுடைய நோக்கம் எல்லாம் சமாதானமா இருக்கணும், அவனுடைய நோக்கம் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? கிறிஸ்துவுக்கு உள்ளே உள்ள சந்தோஷம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்ள ஜெபம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள உபவாசம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள நன்மை இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பாடு இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் எல்லாவித துக்கங்கள் இருக்க வேண்டும். அதன் இடையிலே பாடி துதித்து ஆராதித்து கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்துல ஆவியானவர் இணைய வருகிறார். அந்த சந்தோஷத்துல ஆவியானவர் உங்களோட பேச வருகிறார். அந்த சந்தோஷத்துல அவருடைய இருதயம் மகிழ்ச்சி ஆகிறது. அல்லேலூயா. அந்த வீடு ஆவிக்குரிய சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய சந்தோஷம் சமாதானம் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து நீடிய பொறுமையை சொல்லுகிறார். தயவு, நற்குணம், விசுவாசம். அல்லேலூயா. நீடிய பொறுமை. சில இடத்துல நான் சொன்னேன்ல, உங்களை வெள்ளியை போல புடமிடும் போது நீடிய பொறுமை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் ஜெபித்தாலும் காரியம் நடக்காது.
2 நாள் உபவாசம் இருந்தாலும் காரியம் நடக்காது. 1 ஆண்டு காலம் போராடினால் அதுல வெற்றியை காண முடியாது. அப்ப ஆண்டவரை கர்த்தர் ஏன் நீடிய பொறுமை பார்க்கிறார்? அல்லேலூயா. நாம் நினைப்போம் இன்றைக்கு என் ஜெபத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், இன்றைக்கு நான் கண்ணீர் விட்டு ஜெபித்து இருக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு மனம் உடைந்து நான் ஜெபித்திருக்கிறேன், நிச்சயம் இந்த மனம் உடைந்தது என்னை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த நீடிய பொறுமைக்கு மோசே எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு நாள்ல மலையில போய் பேசிட்டு வரலாம் என்று நினைக்கிறார். கர்த்தர் அழைத்து இருக்கிறார். மோசே 40 நாள்னு தெரியாது, ஒரு டே, ஒரு நாளோ 2 நாளோ இருக்கும் என்று சொல்லி ஒரு மலைக்குள்ள ஏறி போறான். மலைக்குள்ள ஏறி போனா அவனை நீடிய பொறுமையை பார்ப்பதற்கு 40 நாள் அங்கே பிக்ஸ் பண்ணான். அல்லேலூயா. அப்ப தேவ அபிஷேகம் இல்லாம, தேவனுடைய வல்லமை இல்லாம, தேவனுடைய சரீரத்தை மோசை கொடுக்காம அங்க மோசைக்கு இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நாள் இருந்திருக்கலாம், 2 நாள் இருந்திருக்கலாம், தண்ணி கொண்டு போனார் இல்ல, 3 நாள் இருந்திருக்கலாம். அதுக்கு பின்பு இருந்தா மோசே செத்து போவார். அல்லேலூயா. ஆமென். மோசே செத்து போவா. அப்ப மோசே பூரணமாய் ஆண்டவரை நேசித்ததுனால நாளை கடந்து போகிறது, நாள் கடந்து போகிறது, பின்னு நாள் கடந்து போகிறது. அவன் தைரியமாய் ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளை கேட்பதற்கும் காத்திருந்ததுனால அவன் நீடிய பொறுமை உள்ளவனாய் மாறினான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீடிய பொறுமை எதுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறா? அவங்களிடத்துல நீடிய பொறுமை எதுக்காக எதிர்பார்க்கிறா? ஆமென். இந்த நீடிய பொறுமையோட பாடுகளை பட்டு, கஷ்டங்களை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து, நெருக்கடி அனுபவித்து, நீடிய பொறுமையோட நீ இருக்கும் போதுதான் அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எனக்கு உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளை பாத்திரத்தை எனக்கு உருவாக்க முடியும். நீடிய பொறுமை இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்குது. அதில் நானும் கொஞ்சம் குறைவாக்கம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது இப்போது கொஞ்சம் புரிந்து கொண்டேன். நீடிய பொறுமையில் கொஞ்சம் குறைவணக்கம். இந்த வசனம் தியானிக்கும் போது என்ன குத்துகிறது? ஆனபடி நான் சொல்லுகிறேன், இனி உள்ள நாட்கள் ஆண்டவருடைய பாத்துல காத்திருக்கிறீங்களா? நீடிய பொறுமையை காத்திருங்க. சமாதானம் வரும் வரை காத்திருங்க. 40 நாள் ஆகும் போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கற்பனை எழுதி கொண்டு மோசே திருப்பி வந்தான். அதே போல நீ ஜெபத்திலே, உபவாசத்திலே நீடிய பொறுமையா இருக்கும்போது உன்னுடைய ராஜ்யத்தை உனக்கு அறிவதற்கு தேவன் கிருபை தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. கருத்தை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 தயவு, நற்குணம், விசுவாசம். ஆமென். தயவு, நீங்கள் தயவுள்ளவர்களாய் காண்பிக்க வேண்டும். நீங்கள் தயவுள்ளவர்களாய் காண்பிக்க வேண்டும். உங்க தயவு சபைக்குள்ள வேணும். உங்க தயவு சபைக்குள்ள வெளிப்படணும். தயவுன்னு சொன்ன வேற ஒன்றும் அல்ல, நீங்கள் அடுத்தவருக்கு ஒரு தயவுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு நல்ல விசுவாசிக்கு ஒரு தயவுள்ளவளாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளிக்கு தயவுள்ளவளாக இருக்க வேண்டும். கஷ்டப்படுகிற ஜனத்துக்கு ஒரு தயவுள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த தயவு நம்மக்கிட்ட வேணும். சும்மா கிடையாது, இதெல்லாம் இயேசுவின் குணம், இயேசு விரும்புகிற குணம். இப்படி உள்ள தயவை நீங்கள் செலுத்தி என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். சீசர்கள் சொல்றாங்க, ஒரு அதிபதிக்கு நீங்க தைரியமா தயவு செய்யலாம், எங்களுக்கு ஒரு சபையை கட்டி தந்திருக்கான்னு சொன்ன உடனே அந்த தயவை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய வேலைக்காரனை சுகமாக்க, அந்த வேலைக்காரனுக்கு ஒரு அடையாளங்களை, அதிசயங்களை செய்கிறான். அதே போல சில தயவு உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னா, நீங்கள் தயவுள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த தயவு மத்தியாச ஜெபத்தை சில உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். கட்ட முடியாது கட்ட வைக்கும், ஒப்புகளாவது ஒப்புரவாக்க வைக்கும். முடியாத காரியங்களை சில வேளை தயவு உருவாக்கும். எப்படி என்னல்ல, ஒருவர் ஒரு நண்பனா இருந்தால், ஒருவருக்கு பிரச்சனை இருந்தால், இந்த பிரச்சனை ஒரு நண்பனுக்கிட்ட சொல்லி, நண்பனை நீ நான் நண்பனா இருக்கோம், நீ அவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னா அந்த நண்பன் கேட்பான் அல்லவா? அதை போலதான் கர்த்தரும், நீங்கள் நண்பரா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து நற்குணம், விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நம்ம பேசணும். விசுவாசம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி உங்களுக்கு நன்றாய் தெரியும். அதுக்கு தாழ நான் போவதற்கு முன்னே
இனி உள்ள காரியங்களை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்கள் தாழ இருக்குது. சில இன்னொரு வசனத்தை கூட நமக்கு படிக்க வேண்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய உலகத்திலே போற கண்கள், மாம்ச இச்சைகள் எல்லாம் பிசாசை ஜெயிக்கணும். அப்ப அதுதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பிசாசை ஜெயிக்கலாம்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும் என்னமா ஓகே நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுவதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவனை சரி இருக்கட்டும். இதெல்லாமே ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போறார். இந்த கனியுள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு போனா கூட உங்களுக்கு நிறைய பாடுகள் உண்டுன்னு சொன்ன. ஏன்னு சொன்னா இந்த கனி கொடுக்காதும் கிறிஸ்துவன் கற்பனையை கைகொள்வதும் அவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய கற்பனை கைகொள்ற ஆதாமு ஏவாளை சரியா கற்பனையில இருக்காங்க. தோட்டத்தின் வேலைகளை செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவர்களை ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வந்து தோட்டத்தில் உள்ள சகல கனியும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று சொல்லி தந்திரன் வருகிறான். ஆமென். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா வேற ஒன்றுமல்ல, பிள்ளைகள் கற்பனை கைகொள்ளக்கூடாது. இந்த கற்பனை உடைச்சு போட்டா பரலோக ராஜ்யம் உடைஞ்சு போயிடும். அதுக்குத்தான் சாத்தான் என்ன செய்யறான்? சபையை கற்பனை கொள்ள விடாதபடி பயங்கரமான சூழ்ச்சிகளை சபையிலே செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சபைக்கு போ, சொல்லுது கேட்கண்டா, கற்பனை கைகொள்ள வேண்டாம் என்று சொல்லி சபையில பயங்கரமான சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சபையில நிற்கிறவர்கள், சபையை தாங்கிறவர்கள், இப்படி எல்லாரையுமே அவன் ஒடுக்கி வைக்கிறான். மாறிப்போ, நீ கற்பனை கை கொண்டு கஷ்டப்படக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கன்னு சொன்னா கற்பனை கை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அங்கே அவன் கற்பனை கை கொள்ள விடாதபடி விஷத்தின் கனியை புசிக்க வைத்து அவர்களை மேற்கொள்ளுகிறான். அப்ப நம்ம என்ன செய்கிறான்? ஆண்டுடைய கற்பனை கை கொள்ளபடி அவன் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம் அவருடைய கற்பனைகளை எப்படி கை கொள்ளுகிறோம்? நம்ம என்ன சொல்ல, ஆவிக்குரிய காரியங்களை வீட்டில் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது சாத்தான் மாம்சமானவனை கொண்டு எங்களை ஒடுக்கத்தான் பார்ப்பான். ஒரு மனுஷன் மாம்சத்தில் இருக்கான்னு சொன்னா அவனை கொண்டு எங்களை ஒடுக்குவான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு புரியும், இது சரிதான், இதன்படி போனாதான் நமக்கு தப்ப முடியும். அப்ப உங்க ஹஸ்பண்டோ ஸ்ரீகளோ யாரா இருந்தாலும் சரி, மாம்சத்தில் நீங்கள் எதிர்த்து நின்றா ஆவிக்குரிய காரியம் செயல்படுத்த முடியாது. ஆனபடி ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப சர்ப்பமான தந்திரம் உள்ளது. அது வந்து இந்த விஷத்தை கனிகளை முழுவதும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று கேட்டு, இல்ல அப்படி ஒன்றும் இல்லை, எல்லா கனியும் புசிக்க சொன்னா இந்த ஒரு மகத்துள்ள கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னா. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே இருக்கின்ற சத்தியத்தை, நமக்குள் இருக்கின்ற பரலோக வைராக்கியத்தை, நமக்குள் இருக்கின்ற பூரண கிருபை, நமக்கு இருக்கின்ற அன்பை தகர்த்து போடுவதற்காய் உங்களை விட ஒரு சூழ்ச்சி அவனுக்குள் இருக்கிறது. அது சில வீடுகள்ல, சில குடும்பத்தில், பல இடத்துல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அகற்றி மாற்றிவிட்டு நீங்கள் எழும்பினா என் பிள்ளைகளாய் மாறி தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வேன் என்று ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கற்பனை கைகொள்வது ரொம்ப கஷ்டம், அதில் நடக்குவது ரொம்ப கஷ்டம், கனி கொடுப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். கனி கொடுப்பது ரொம்ப கஷ்டம். கனி என்று சொன்ன மிக கவனமா இருங்க. மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கும் கனி கொடுக்க வேணும். அல்லேலூயா. வளர்த்த ஜந்துக்களுக்கும் கனி கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டும் என்று சில காரியங்களை பார்த்தோம். சாத்தான் என்ன தந்திரம் செய்கிறான்
பாத்தீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு தந்திரத்தை யூஸ் பண்றதை பார்க்க மாட்டோம். பிசாசின் மேல் எப்படி ஜெயம் கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டவரை கத்த நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறதை பார்க்க முடியும். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை படிக்க. 1 படிங்க. அப்படி இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே. யார் இந்த ஆவியானவர்? அல்லேலூயா. பிதா யாரு? குமாரன் யாரு? ஆவியானவர் யார்? ஒரே ஒருவர் தான், ஒரே ஒருவர் தான். அப்ப எப்படி இயேசு ஜெயம் எடுக்க பார்க்கிறாரு? ஆவியானவர் மாம்சத்தில் இருக்கின்ற குமாரனை வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கா? ஆவியானவர் இருக்கா? உங்களை சில இடத்துல உங்களை மாம்சத்துல கொண்டு போய் அவரே கொண்டு போய் பிசாசுக்கு என்ன கொடுப்பார்? நீ எப்படி ஜெயிக்கிறன்னு பார்ப்போம். அல்லேலூயா. கைசலாம். இப்ப யோபன் வீட்டுல ஆண்டவர் கொடுக்காம அவன் ஒன்று சோதிக்க முடியாது. யோபன் வீட்டுல சாத்தானுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்காம ஒன்னு யோபுக்கு செய்ய முடியாது. அதே போல நீங்களும் மாம்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ஆவியில ஜெயித்தீங்களா? ஆவியில வளருறீங்களா? ஆவியில விடுதலை அடைகிறீங்களா? ஆவியில பிசாசை ஜெயிக்கிறீங்களா? எல்லாம் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு வந்து பசியா இருக்கிறா, 40 நாள் உபவாசம் பண்ணுகிறா. அல்லேலூயா. ஆமென். 40 நாள் உபவாசம் பண்ணுகிறா. மோசே மாத்திரமல்ல, அவர் உபவாசம் பண்ணுகிறார். அவருக்கு பசி உண்டான உடனே ஆண்டவராய் தேவன் வனாந்தரத்துக்கு கொண்டு சொல்லுகிறார். சிலவங்க சொல்லுவாங்க, நான் 3 நாள் உபவாசம் இருந்தேன், பயங்கர சோதனை பாஸ்டர். 7 நாள் உபவாசம் இருந்தேன், பயங்கர பிரச்சனை பாஸ்டர். ஒரு 21 நாள் இருந்தேன், பயங்கர குழப்பம். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். ஆமென். அப்படிதான் இருக்கும். அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிசாசை அனுமதிக்கிறார். உனக்கு முன்னே நீ எப்படி ஜெயம் எடுக்க போறாய்? அல்லேலூயா. பைசலா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆவிக்குரிய பிள்ளைக்கு நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பசி உண்டாயிற்று, அவரை வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போய் பிசாசின் கையில கொடுத்தாச்சு. அல்லேலூயா. அவரே தான். அல்லேலூயா. அப்ப எப்படின்னு சொன்னா பிசாசு மாம்சத்தில் அடிக்கிற அடியை நீ ஜெயம் எடுக்க வேண்டும். பிசாசு மாம்சத்திலே கொண்டு வந்த போராட்டத்தை நீ ஜெயம் எடுக்க வேண்டும். இதுக்குத்தான் சபை கத்தர் வைத்திருக்கா. நீ ஒவ்வொரு அடி ஸ்டெப்புகளும் ஆவியில ஜெயம் எடுத்து நீ அவரை துரத்த பரலோக ராஜ்யத்தின் வஸ்திரம் உண்மையில வரும் என்று கத்தர் சொல்லுங்க. எப்படி ஆண்டவராய் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்களோ, தூதர்கள் பணிவிடை செய்தார்களோ, நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜெயிக்கும் போது அந்த பணிவிடை உன் சரீரத்தில் வரும் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அல்லேலூயா. அவனை பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் போறான், ஈஸியா அவர்களை மூடி போட்டான், ஈஸியா அவர்களை வஞ்சிச்சு போட்டான். ஈஸியா வஞ்சித்து தோட்டம் ராஜ்யத்தை முழுவதும் அவன் கையில் எடுத்துட்டான். வானமண்டலத்திலையும் கையில் வச்சிருக்கான். அங்க பரலோகத்தை மாத்திரம் இல்லாம தேவன் ஆளுகை செய்ய பரலோக ராஜ்யம் இல்லாம எல்லாத்தையும் அவனை கையில வச்சிருக்கான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை ஏறி போக பார்ப்பான். அங்க மிகாவேலை போல ஆயிரக்கணக்கான தூதர்கள் உண்டு, விட மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் இருக்கிற ராஜ்யம் பரிசுத்தமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை கெடுக்க விட மாட்டார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை கெடுக்க விட மாட்டார். அந்த ராஜ்யம் ஜீவ தண்ணீரால் நிரம்பி இருக்கிற ராஜ்யம். அது மகாபிரபுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப சபை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். வீட்டுல சண்டையா? வீட்டுல குழப்பமா? வீட்டுல நிம்மதி இல்லையா? நீ ஒரு வாரம் ஆராய்ச்சிட்டு தான் போவ, உபவாசம் பண்ணிட்டு போவ, அப்பதான் அங்க உள்ள வருவான். அல்லேலூயா. பிரைஸ்லாம். நீ ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தருக. அவருக்கு பயங்கரமான பசி, பயங்கரமான பசி, பயங்கரமான சரீரத்தில் நெருக்கம். அப்ப மாம்சத்தில் இருக்கா, ஆவியில வனாந்தரத்துக்கு கொண்டு போறா. பிசாச முன்ன விட்டு சோதனைக்காரன் முன்ன சொல்லுறான், நீ பசியா இருக்கிற இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்ன உடனே அல்லேலூயா. ஆமே. என்ன சொன்ன பாருங்க தாள. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னார்.
அப்ப தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? எப்படி பசியாற்ற முடியும், எதனால பசியாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்தால், 40 நாள் மோசே இருந்திருக்கிறான், அவனை பசி இல்லாம பாதுகாத்தார். நீங்கள் பசி எடுக்கும் போதும், கவலையா இருக்கும் போதும், துன்பமா இருக்கும் போதும், தாகமா இருக்கும் போதும், மாம்சத்துல போராட்டமா இருக்கும் போதும் ஆண்டுடைய பாதத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, ஜெபித்தீங்கன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஒரு விசேஷ வல்லமை வரும். அந்த வல்லமை உன்னை நிறைச்ச உடனே பசி மாறி போய்விடும், கலக்கம் மாறி போய்விடும், வேதனை மாறி போய்விடும், போராட்டம் மாறி போய்விடும். அந்த வல்லமை ஆகாரத்தினால் அல்ல, கர்த்தர் தருகிற ஒரு பெரும் மன்னா தேவன் ரகசியமாய் வைத்திருக்கிறார். அந்த மன்னாவை நீங்கள் வாங்கி சாப்பிட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அவன் நம்மை ஜெயம் எடுக்க கூடாது. சில பசினால கடன் வாங்குவோம், சில நெருக்கத்தினால பலது செய்வோம், சில கஷ்டத்தினால அறியாம எங்கே போய் விழுந்துடுவோம், சில போராட்டத்தினால தவறி போயிடுவோம். நீடிய பொறுமைக்காக சில வேளை நம்மை ஆண்டவர் ஒரு பசியை தருவா, நீடிய பொறுமைக்காக சோதனை தருவா. நீ அதிலிருந்து ஆண்டவர் தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, என்னை மரணத்துக்கு பாத்திரமாய் ஒப்புக் கொடுக்க சொன்ன கர்த்தர் பொறுக்க மாட்டார். தூதர்களை கொண்டு எலியாவுக்கு மன்னாவை போஷித்தது போல கர்த்தர் உன்னை போஷித்து நடத்த இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் பிரயோஜனமாக ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று அவனை வாயை அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானே, நீ எனக்கு ஒன்றும், என்ன நீ பார்க்க ஒன்றும் வேண்டாம். சாத்தானே, நீ என்ன ஒன்றும் கவனிக்க ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேலை இல்லைன்னோ, தொழில் இல்லைன்னோ, பட்டினி இருக்கேன்னு சொல்லியோ நீ எனக்கு ஆகாரம் ஒன்றும் தரண்டாம். அல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பசியாற்ற ஒரு ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற வேளை என்னை தந்து தாகத்தை தீர்ப்பார் என்று சொல்லி சாத்தானை விரட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்பொழுது பிசாசானவன் அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகை மேலே அவரை நிறுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப ஒரு செக்கி முடிஞ்சு சாப்பாட்டில் அணுகிற ஆள் அல்ல, பசி இருந்தாலும் சாப்பாட்டில் அணுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல, பசி இருந்தாலும் கனியில் உள்ள பிள்ளைகள், பசி இருந்தாலும் வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகள், அவர்கள் தான் பரிசுத்த பிள்ளைகள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப உப்பரிகையில பரிசுத்த நகர் தேவாலயத்தில் மேலே கொண்டு நிறுத்துகிறான், ஆவியில கொண்டு நிறுத்துகிறான். அங்கே சோதனை. அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாளே குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவா, உமது பாதம் கல் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது எழுதி இருக்கிறது என்று சொன்ன. அப்ப பைபிள் நல்லா தெரியும், வசனம் நல்லா தெரியும். வசனம் நல்லா தெரிகிறதுனால அவன் சொல்லுகிறான், நீ தாழ குதியும், நான் பார்க்கட்டும், உம்மை தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை சொல்லி காட்டுகிறான். அல்லேலூயா. என் கர்த்தர் தாழ குதிக்க மாட்டாரா? பைசலா வானத்திலிருந்தே குதிக்கிறாரு. அல்லேலூயா. வானத்திலிருந்தே இறங்குகிறாரு. எருசலேம் தேவாலயத்திலிருந்து இறங்குவதற்கு ஒரு வல்லமை இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இது எதை குறிக்கன்னு சொன்னா, தேவன் கொடுக்க வல்லமை வைத்து இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவம், தேவன் கொடுத்த வல்லமைக்கு மாறுபாடாய் பேசிக் கொண்டிருக்கின்ற சபைகள், தேவன் கொடுத்த அதிகாரத்தை துர்பிரயோஜனமாய் செய்து ஜனங்கள் இந்த இழிவாய் விழுந்து கிடக்கிற இடத்துல தேவன் கொடுத்த வல்லமை அட்டகாசம் காட்டுவதற்கல்ல, தேவன் கொடுத்த வல்லமை மற்றவர்களை உயிர்ப்பிப்பதற்கு, தேவன் கொடுத்த வல்லமை மற்றவர்களை ரட்சிப்பதற்கு, தேவன் கொடுத்த மற்ற வல்லமை விடுதலை ஆக்குவதற்கு, தேவன் கொடுத்த வல்லமை பிசாசுகளை விரட்டுவதற்கு, தேவன் கொடுத்த வல்லமை வாழ வைப்பதற்கு. ஹல்லேலூயா. அது தந்திரமாய் போயிடுச்சு. இதை பார்க்கணும். பல பாகிஸ்தான் போன்ற இடம், இன்னும் நைஜீரியா போன்ற இடங்கள், அந்த கருத்த பக்கம் தங்கி இருக்கின்ற இடம் எல்லாமே இந்த வல்லமை மாறுபாடாக போயிடுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வல்லமை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம அந்த வல்லமை பிசாசின் கையிலிருந்து வேற காரியங்களை செய்து இன்னைக்கு சபையை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவரை கர்த்தர் அவருக்கு எருசலேமிலிருந்து சாடுவதற்கும் குதிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அவரை யாரும் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் ஆவியின் ரூபமாக்கும்.
ஆமே. ஒரு பிதாவின் ரூபம் அவட்ட இருக்குது. உடனே எடுத்து சாடி சாத்தானுக்கிட்ட காட்டி கொடுக்கலாம், பாரு சொல்லி இல்லை, பொறுமையோடு அவனை ஜெயித்தான். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் வருகிறான். நீ தேவனுடைய குமாரனால் தாழ இறங்கி வா, அப்போது உன்னை விசுவாசிப்பா. நீ தேவனுடைய குமாரன் தாழ இறங்கி வா. தன்னே ரட்சிக்க முடியவில்லை, அநேகரை ரட்சித்தான் சொல்லி அங்கேயும் கோபம் மூட்டுகா, அங்கேயும் எரிச்சல் மூட்டுகா, அங்கேயும் அவரை வேதனைப்படுத்துகா. அவர் சமாதானமாய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். தேவனுடைய பிள்ளையே, சில துக்கத்தின் வழிதான் நீ போகணும், சில பாடுகளின் வழிதான் போன அதுதான் பரலோக ராஜ்யம், சில நெருக்கத்தின் வழிதான் போன அதுதான் பரலோக ராஜ்யம். நீ ஆவிக்குரிய மகளா இருக்காயா, ஆவிக்குரிய மகனா இருக்கான்னு சொல்லி சில வேளை பல நஷ்டங்களை கொண்டு வருவான், பல கஷ்டங்களை கொண்டு வருவான், பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், எடுத்து சாடி விடாதேன்னு சொல்லுவான். அதுல எல்லாம் நீ பொறுமையோட இருப்பாயானால் கர்த்தர் ஜீவ வஸ்திரத்தை உனக்கு தரித்து உன்னை நடத்த போதுமா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஓ glory to God, glory to God. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அங்கே ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க, பாத்துங்க. அதுக்கு இயேசு தேவனாய, அதற்கு இயேசுவின் தேவனாய கர்த்தரை பரிசை பாராதிருப்பாயா என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்குனது நான்டா, உன்னை தூக்கி தாழ போட்டது நான். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷனை தேவ சாயலாய் உண்டாக்குவதற்கு முன்னே எசேக்கியேல் புத்தகம் சொல்லுகிறது, வைடூரிய மாணிக்கங்கள் போல அவரை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் பிறந்த நாள் கொண்டே அக்கிரமத்தை கண்டு, உண்டாக்கின நாள் கொண்டே அவன் அழகை பார்க்கிறது, உண்டாக்கின நாளே பெருமையை காட்டுறது, உண்டாக்கின நாள் முதலே அவனுடைய கிரியை மோசமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஆமென். இது எதை குறிக்கிறது? ஆவியை தந்திருக்கா, கிரியை மோசமா போகக்கூடாது. ஆவியை தந்திருக்கா, நீங்கள் மாறக்கூடாது. ஆவியின் அனுபவங்களை தந்திருக்கா, மீண்டும் உங்களை பிரசவித்து எடுத்திருக்கா, நீங்கள் மாறி போகக்கூடாது என்று பரிசுத்த ஆவி என்ன திருவள்ளுவம் பண்ணுகிறா. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுங்க, எனக்கு வல்லமை இருக்க, நான் பாடி ஜெயம் எடுக்கிறேன், எனக்கு வல்லமை இருக்கிறது, வசனத்தில் நான் ஜெயம் எடுத்து நான் பெரிய ஆளா இருக்கேன். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு பல பல அற்புதங்களை செய்ய தெரியும், அதனால நான் பெரியவனா இருக்கேன். சிலவங்க சொல்லுவாங்க, நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், அதனால பெரியவனா இருக்கிறேன். இல்ல, ஒருவனும் பெரியவனா இல்ல. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஆளுகிறோம் என்று அறிந்து கொண்டு சபை நீ கவனமாயிருந்தாய் சோதனைக்கு தப்புவித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தர் பரிசை பாராது என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரிகிறது, தெரிகிறது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் இருக்காரு, அவருக்குள்ளே தெய்வீக ஆழம் இருக்கிறதை அவன் கண்டு பார்க்கிறான். உங்களுக்குள்ள மாம்சம் தான் இருக்கிறது, நீங்க ஜெயம் எடுக்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள பேச்சில ஆவிக்குரிய ஒரு ஆழத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். Thank you Jesus. Hallelujah 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 Hallelujah. ஆவிக்குரிய ஆழம் ஒரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்காவிட்டா நீங்க பேசாத, ஏன்னா தோற்றுடும், நம்ம தோற்றுடுவோம். ஒரு ஆவிக்குரிய ஆழத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் போதிக்காவிட்டா நீங்க மாம்சத்தில் போதிக்காண்டா, விட்டுடுங்க. ஏன்னு சொன்னா நம்ம தோற்றுடுவோம். அல்லேலூயா. அத சில இடத்துல இயேசுவை பற்றி நம்ம சில வீட்டில் சொன்னா தோற்று போவோம். ஏன்னு சொன்னா அங்கே ஆண்டவர் வெளிப்பட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே தேவன் எப்படி செக் பண்ணி பார்க்கறான்னு சொன்னா, தேவ ரகசியம் இருக்கிறதா, தேவனுடைய ஆழம் இருக்கிறதா. இவங்க என் திருவசனத்தினால எவ்வளவு கட்டி ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறது. ஆமென். அதைத்தான் இயேசு சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அவன் தேவனுடைய ஆழத்தை கட்டி எழுப்பினால் உங்களுக்கு தேவ ரூபம் வந்துட்டு, தேவ ரூபம் செயல்பட தொடங்கும் போது அவன் சின்ன பின்னமாய் போய்விடுவான். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ ரூபத்தை தடை பண்ணுறது யார்? சில வேளை புருஷனா இருக்கலாம், விட்டு கொடுக்காத. சில மனைவியா இருக்கலாம், விட்டு கொடுக்காத. அம்மாவா இருக்கலாம், விட்டு கொடுக்காத. உறவோ நண்பனோ இருக்கலாம், சாராயமா இருக்கலாம், விட்டு கொடுக்காத. கதை பேசுற சகோதரியா இருக்கலாம், விட்டு கொடுக்காத.
பணமா இருக்கலாம் விட்டு கொடுக்காத, நல்ல சுகமா இருக்கலாம் விட்டு கொடுக்காத, அழகா இருக்கலாம், ஹல்லேலூயா, அது ஒன்றும் தேவ நாமத்துக்குள்ளே செல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடி உனக்குள் இருக்கின்ற ஆவியின் ரகசியங்களை உருவாக்கி மேலே கொண்டு வருவதற்கு சில செக்கிங் எல்லாம் விடும்போது, நான் இன்னார் என்று எனக்கு தெரியும், நான் இன்னாருடைய பிள்ளை என்ன தெரியும், இந்த சட்ட திட்டத்துக்கு ஒன்று நான் சாட மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு ஒன்றும் குதிக்கவும் மாட்டேன், இதை கண்டு பயப்படவும் மாட்டேன், எனக்குள் இருக்க ஒரு தேவ வல்லமை உண்டு என்று சொல்லி நீ அவனுக்கு காண்பித்து கொடு. தேசத்துக்கு காண்பித்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவனை உண்டாக்குனது அவர்தான். நீ பரிசை பாராதே, எழுதி இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், அதுக்கு மேல ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த இயேசு தான் நம்மத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவன் அடுத்து என்ன செய்வான்? விட மாட்டான். மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, அல்லேலூயா, இந்த மகிமை அவன் எப்ப காண்பித்தானோ அப்போதே இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போது இந்த உலகத்தில் உள்ள கனி வர்க்கங்களை பெரிய என்ஜினியர்ஸ், பெரிய பட்டத்தாரி, பெரிய பிரபுக்கள், பெரிய அதிகாரிகள், பெரிய பட்டம் படித்த அநேகரை வைத்து இந்த உலகத்தை பரலோகத்தை போல காட்டணும். அல்லேலூயா. இப்ப அவருடைய ட்ரை என்னன்னு சொன்னா, இந்த உலகம் பரலோகத்தை போல இருக்கணும். 150 மாடி வீடு எழும்பணும், 200 மாடி வீடு எழும்பணும், அதுதான் வல்லோஸ். அல்லேலூயா. ஆமே. எத்தனை புரியுதுங்க? ஆமே. மனுஷன் இதை ரசிக்கணும், மனிதன் இதை உள்கொள்ளணும். மனிதன் எப்போதுமே இந்த மண்ணுக்கு சொந்தமாகணும், இந்த மண்ணில் கடக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தை எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்துறானோ அத்தனை டெக்னாலஜி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தான் அதுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் தான் அதுக்குள்ள தான் வாழ முடியும். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்த ரொம்ப நல்லது. அல்லேலூயா. படிப்பறிவு உள்ள எல்லாத்தையும் சாத்தான் மறைச்சு போட்டாச்சு. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்தை பயங்கரமா இயேசு கிட்ட காட்டுறான், இந்த உலகத்தின் மகிமை இயேசு கிட்ட காட்டுறான். இது எல்லாம் உனக்கு தாரேன்னு சொல்றான். அல்லேலூயா. இது யார் உண்டாக்குனா? யார் உண்டாக்குனா? இயேசு உண்டாக்குனா. நீங்களும் ஜெயம் எடுத்தால் இந்த அற்பமான பொண்ணுக்காக, அற்பமான வெள்ளிக்காக, அற்பமான மண்ணுக்காக, அற்பமான உலகத்துக்காக இதையெல்லாம் நீங்க ஜெயம் எடுத்தா, நீங்க இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள்ல இயேசுவின் சரீரமாகும் போது இது உங்களால் உண்டாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுங்க. கருத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களால் உண்டாக்கப்படும், இது உன்னால் உண்டாக்கப்படும். இது சாத்தான் உண்டாக்குனது அல்ல, சாத்தானுடைய ராஜ்யம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். இது வர்ணம் எதை குறிக்குன்னு சொன்னா, நீ கடனாட்டா இருக்க இல்ல, உலகத்தில் உனக்கு எல்லாம் தாரேன். நீ பிரச்சனை இருக்கிற இல்ல, உலகத்தில் எல்லா நன்மையும் தாரேன். நீ துன்பப்படுற இல்ல, உலகத்தில் எல்லா சமாதானத்தையும் தாரேன். நீ எண்ணி கஷ்டப்படண்டான்னு சொல்லி அவன் அப்படியே புதிய பிசினஸுக்கு திட்டம் பண்ணுவான், புதிய தொழிலுக்கு திட்டம் பண்ணுவான், புதிய காரியங்களுக்கு திட்டம் பண்ணுவான், பணம் உண்டாக்குவது திட்டம் பண்ணுவான். எந்த காரியம் பணத்தை உண்டாக்கு திட்டம் பண்ணுவானோ அத்தனை நரகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூ. 2 வச்ச 4, 1 வச்ச 2 கேட்டுறீங்களா? கட்டையடி கட்டையடி. ஹல்லேலூயா. சீட்டு 1 வச்ச 2, 2 வச்ச 4, 4 வச்ச 8. ஹல்லேலூயா. குறுகின வழி சம்பாதிக்கிறது, குறுகின வழி ஆதாயத்தை தேடுகிறது, குறுகின வழி ஏமாத்தி எப்படியாவது இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்கள் எல்லாமே பிசாசின் கையில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணினாரு, நான் 2 கோடி இப்ப சம்பாதிச்சேன். பாஸ்டர் அன்னைக்கு ஒரு வாக்கு சொன்னாரு, நான் மேடி பட 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 மேல வந்துட்டேன். நீ குழியில விழுகிற என்பதுதான் அர்த்தம், நாம் தோக்குறோம் என்பதுதான் அர்த்தம், விழுந்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம், துளைந்து போச்சு என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு சாக்கடை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் ஒரு சாக்கடை. நமக்கு அதுக்கு மேலாக ஒரு பரலோக ராஜ்யத்தை கட்டப்பட்டு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உலகத்தை தேடி போகும்போது சொல்லுவான்,
உலக நன்மை அனுபவிக்கணும்னு சொன்னா நீ இப்படி இருந்தாதான் முடியும்னு சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உலக நன்மை வேண்டாம்னு சொல்லல, உலக நன்மை அனுபவிங்க, அது கிறிஸ்துவுக்குள்ள அனுபவித்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டு ஒன்றும் அனுபவிக்க கூடாது. பிரைசலாம். அவர் ஆகாரம் தந்தாலும் நன்றி, தராவிட்டாலும் நன்றி, புசித்தாலும் நன்றி, புசிக்காவிட்டாலும் நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ளது ஒன்றுமே நமக்கு கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை கூட கொண்டு போக முடியாது. இது மண்ணிலே புதைத்து போடுற சரீரம், மண்ணுக்குள்ளே போற சரீரம். செத்த யாரும் பார்க்க மாட்டாங்க, செத்த யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, உடனே குளிச்சு போடத்தான் பார்ப்பாங்க. அதை போல இந்த மண்ணுக்குள்ள போற சரீரமா இருந்தாலும் இது ஆவிக்குரிய ரகசியம் உள்ளே இருந்தால் இதை ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் ஆவிக்குரிய ஜெயத்தை எடுத்திருக்கிறார். மரணத்தை ஜெயமாக முழுங்கினது போல நீயும் மரணத்தை ஜெயமாக விழும்புவதற்கு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவர் சபையோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பலப சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அப்பொழுது பிசாசனன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அப்பலப்போ சாத்தான் என்று சொன்ன உடனே அவர் உலகத்தை ஜெயிச்சுட்டா, அவன் போயிடுறான். அடுத்து எப்ப வாரான்? மனுஷர்களை கொண்டு கொல்ல பார்க்கிறான், மனுஷர்களை கொண்டு அழிக்க பார்க்கிறான், மனுஷர்களை கொண்டு அழிக்க பார்த்து கடைசியில வருகிறான். அல்லேலூயா. ஆமென். எங்க வர? இயேசு பிடிபட்ட உடனே, இயேசுக்கு மரண ஆக்கனை உண்டாச்சுன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்ய வருகிறான்? துன்புறுத்த வருகிறான். யாரை கொண்டு? அநேக சீஷர்களை கொண்டு. யாரை கொண்டு? தான் நேசித்த எருசலேமை கொண்டு, நேசித்த சபையை கொண்டு, பார்த்தீங்கன்னா இன்னுமாய் வந்து ஆசாரியர்களை கொண்டு, பிரதானிகளை கொண்டு, எல்லார கொண்டும் அவரை ஒடுக்கிறான், நிந்திக்கிறான். இந்த ஒடுக்கு தான் சிலப்போ உனக்கு வரும். இந்த ஒடுக்கு தான் உனக்கு நிந்தையா வரும். இந்த ஒடுக்கு உனக்குள்ளே வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இது அவனுடைய காலகட்டம், இது அவனுக்கு தேவன் கொடுத்த சமயம். என்னை ஒடுக்குறான், ஒடுக்கட்டும். எவ்வளோ நீ ஒடுக்கன்னு சொல்லி அந்த ஒடுக்குதலுக்கு ஒப்பு கொடுத்து நீ ஜெயம் எடுக்கன்னு சொன்னா நீ கர்த்தராய் ஆண்டவரே முருக மனதிலே பிடித்துக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் வருகிறான் கடைசியா. ஹல்லேலூயா. இந்த பலிசப்பம் வந்து நிற்கிறது, கள்ள தீர்க்கதரிசி மிருகம் எல்லாம் வந்து இயேசு படப்போற பாடுகளை குறித்து காண்பித்துக் கொடுக்கிறான். உன்னை இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அப்படி செய்வேன், ஒதுங்கி போயிடு. இந்த சிலுவை பாடுகள், சிலுவையின் வேதனைகள், சாட்டை அடிகள், இரத்த சிந்துதல், சிலுவை சுமக்கிறது, ஆணிகள், ஹல்லேலூயா, இதெல்லாம் அவருக்கு கண் முன்னே நிற்கும் போது அவர் அப்படியே தாங்கி கொண்டா. உன் வாழ்க்கையில் என்ன தாங்குகிறாய் மக்களே? ஆமே, கைசலா. ஒரு சின்ன வார்த்தைக்கு தாங்க முடியல, சின்ன பேச்சுக்கு தாங்க முடியல, ஒரு குண்டனி சொன்னா தாங்க முடியல, யாரோ ஒன்று சொல்லுறான்னு சொன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமே. அத்தனை அடிகளும் மாம்சத்தில் ஆண்டவர் பட போறா, ஆவியில கிடையாது. அத்தனை அடிகளும் மாம்சத்தில் பட போறா, அத்தனை நெருக்கங்களும் மாம்சத்தில் பட போறா. ஏன்னு தெரியுமா? உனக்கு அது உண்டு. அல்லேலூயா. உனக்கு அது உண்டு பரமே, உனக்கு அது உண்டு. நீ ஆத்மீக வல்லமையில நின்றாலும், ஆத்மீக ரகசியம் எவ்வளவு அறிந்து நின்றாலும் மரண காலத்தில் வருவான், வயதாகும் போது வருவான், பிள்ளைகளோடு வருவான், சொத்த பிரிக்கைகளை வருவான், குடும்பத்தோடு வருவான், உறவுகளோட வருவான். ஏதோ வந்து உன்னை தொலைக்க பார்க்கும்போது நீ இயேசுவை போல மிக கவனமாய் தாழ்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கதறி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் நான் சொல்லுறேன், ஒரு வருஷத்தில் எல்லா மாதமும் நீ ஒரு சோதனை தாண்டி தான் போக வேண்டியது இருக்கு. இன்னும் நான் சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சோதனை நீ தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். அந்த சோதனை ஏன் தாண்டுறேன்னு சொன்னா, உன் வீட்டை கண்ணு வைப்பான் சாத்தான், உன்னை நெருக்க பார்ப்பான் சாத்தான், அவன் சோதனைக்குள்ள உன்னை கொண்டு போய் பார்ப்பான். அப்ப அந்த சோதனை நீ தாங்கன்னு சொன்னா 4 சைடும் பிரச்சனை வரும். அதுதான் தற்கொலை பண்ணி போகுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. தாங்க முடியாத சோதனை. அவன் சொன்ன செத்து போன்னு சொல்லுவான். பிரைஸ் எல்லாம். ஒரு சபையில் தற்கொலைக்குள்ள
ஒரு 2-3 பேர் இருக்கிறீங்கன்னு என்ன 4 பேர் எழும்பினாங்க. நல்லா புரிஞ்சு, தற்கொலைக்கிறது 4 பொம்பளைங்க எழும்புறாங்க. பின்பு ஆண்டவர் சொல்லுறா, ஒரு நேற்றைக்கு தற்கொலை பெண்ணை பார்த்த ஒரு மரத்தில் கயிறு போட்டா நான் தப்பிச்சிட்டேன் எழும்புன்னு சொன்னா ஒரு 20 வயசான வாலிப பெண் எழும்பி நிற்கிறான். பிரியமான தேவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், நீ இப்போது ஆவிக்குரிய பலன் அடையணும், ஆவிக்குரிய சமாதானத்தை அடையணும், ஆவிக்குரிய யுத்தத்தை நீ செய்து முடிக்கணும், ஆவிக்குரிய போர்க்களத்தில் நிற்கணும், ஆவிக்குரிய போர்க்களத்தில் நிற்கணும். ஆவிக்குரிய போர்க்களத்தில் நிற்கும்போ திரளான பாடுகள் உனக்கு வரும், திரளான நிந்தைகள் வரும். ஏதோ நினைச்சு கொண்டிருக்காங்க, எனக்கு தெரியும் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி. அந்த ஆவிக்குரிய போர்க்களத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜெபிக்க ஜெபிக்க ஜெயிக்க உனக்கு ஆத்மீக ஒரு உறவு உள்ள உண்டாகும், ஆத்மீக ரூபம் உண்டாகும். இதுக்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அல்லாமல் 2 மாடி வீடு கட்டுவதற்கும் அல்ல, 4 மாடி வீடு கட்டுவதற்கும் அல்ல, 10 மாடி கட்டுவதற்கும் அல்ல, கோடிகளை சம்பாதிப்பதற்கும் அல்ல. கர்த்தர் வைத்திருக்கிறது உன் சரீரமாய ஆலயத்தை தேவ மாளிகையை எழுப்புவதற்காகும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சபையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடி சாத்தான் ஒவ்வொரு மாதமும் போராடுவான். நீ ஜெயம் எடுக்கணும். உடனே பாஸ்டர் எனக்கு போராட்டம்னு சொல்ல வேண்டிய உனக்கு அது உண்டு. ஆமென், உனக்கு அது உண்டு. இந்த 12 டிசம்பர் பயங்கரமா போராடும் 1ஆம் தேதிக்குள்ள. அல்லேலூயா. அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக்கும் சபைக்குள்ள போராடும். அல்லேலூயா. எனக்கு டான்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கல, பாட கொடுக்கல, முதலிடம் கொடுக்கல, ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான். புத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க பா பிசாச, பா பிசாச. அல்லேலூயா. புத்தி இல்லாத கண்ணி என்ன சொல்லும்? ஒற்ற காலை தூக்கிட்டு நிற்கும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். அது என்ன செய்துன்னு தெரியாது. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, பசு வால் புக்குனா 2 செய்யும், காலை வால் புக்குனா 1 தான் செய்யும். அதனுடைய கன்றறியலான்னு சொல்லுவாங்க. ஆமென். அதே போல பிரியமான சபைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் நமக்கு வேண்டாம், ஒன்று நமக்கு வேண்டாம், 1ஆம் தேதியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு மாத்திரம் உனக்கு போதும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்ச கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கார். ஆனபடி ஆவிக்குரிய போராட்டம் இத்த காலத்தில் நீங்க நிற்கிறீங்க. இது இன்னும் ஆவிக்குரிய சபையை வளரும் போது பயங்கர யுத்தம் இருக்கும், பயங்கரமா யுத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க டிபிஎம் சபை ஆவிக்குரிய சபை, அங்கே வந்து ஆவிக்குரிய மனுஷன் சிலர் இருப்பாங்க, சிலர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போராட்டம் உண்டாகும். எல்லா சபையிலையும் ஆவிக்குரிய பிள்ளைகளோட போராட்டம் உண்டு. மற்ற ஒரு பிரச்சனை இல்லை, பிசினஸ் கரெக்டாக போகும், தொழில் கரெக்டாக போகும், எல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்துல போராட்டம் உண்டு. அதை ஆவியின் கனிகளினால ஜெயிக்கணும், ஆவியின் வரங்களினால ஜெயிக்கணும். சில சோதனை அதிகமாய் உங்கள் மேற்கொண்டு வரும்போது நீங்க சொல்லணும், நீதானோ, நீதானோ, நீதான் மறைந்திருந்த கிரியை செய்கிறாயோ, நீதான் சூழ்ச்சி புத்தி செய்கிறாயோ, நீ நல்லா செய், எடுத்துட்டு போ. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு முன்னே ஆண்டவரே கர்த்தர் சொல்லி குயிக்கா செய்யடா போ. ஆமென். நீ செய்ய வேண்டிய நாளை எதுக்கு சீக்கிரமா செய்யுதுன்னு சொல்லிவிடுறார். அதை போல நீங்க சொல்லுங்க, பிசாசே நீ சீக்கிரமா செய்ய வேண்டியது செய்துக்க, எனக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இதை எல்லாத்தையும் மாற்றித்தர என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது. சோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபிங்க. போதும், கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் அதன் வழியே பேசி கொண்டிருக்கிறது. தயவுக்காய் சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.